அதுவும் இன்றைக்கி பேசின அந்த டாபிக் விஷயமாக இன்னொரு சின்ன அனுபவம். அது தாரித்ர துவம்சின்யை நமஹ அப்படின்னு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரத்தையும் சரி சகசநாமத்தையும் சரி இந்த பேர் கண்டிப்பாக வரும். தரித்திரத்தை போக்கக்கூடியவள் அப்படின்னு. அதாவது மகாலட்சுமிக்கு இருக்கிற ஒரு வைபவம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி எங்கே இருக்காளோ அங்கே தாரித்திரம் இருக்காது அப்படிங்கிறது சித்தம் திண்ணம். ஆனால் இந்த லோகத்தில் பெருமாளுக்கு மட்டும் தாயார் ஒரே ஒரு தாரித்திரத்தை கொடுத்துருக்கா. எல்லாரோட தரித்திரத்தையும் போக்கக்கூடிய தாரித்திரத்தை போக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி பெருமாளுக்கு ஒரே ஒரு தாரித்திரத்தை கொடுத்துருக்கா. என்ன சுவாமி அது அப்படின்னா, இப்போ நம்ம வாசித்தோமே அதே தான். நச்சமச்ச அப்பியதிகட்ச திருஷ்யத்தே அப்படின்னு. இது மகாலட்சுமி தான் கொடுத்தாங்கிறதுக்கு என்ன சுவாமி பிரமாணம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டேன்னா, பராசர பட்டரோட ஸ்ரீ குணரத்ன கோஷம் அப்படின்னு ஒரு பெரிய கிரந்தம் ஒன்று, ரொம்ப அனுபவமான ரசிகரமான கிரந்தம். பட்டரே ரொம்ப அனுபவசாலி. அவரோட ஒவ்வொரு ஈடுலேயும் சரி, வியாக்கியானங்கள்லேயும் சரி, வார்த்தாமாலை முதலியான கிரந்தங்கள்லேயும் சரி, பட்டரோட நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும், நூதனமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அதில் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பதில் சொல்வார் பட்டர். அதான் பட்டரோட சிறப்பே. அவரோட கிரந்தம் ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகாலட்சுமியோட வைபவத்தை போட ஸ்ரீ ரங்கநாயகியோ மேலே சுவாமி சாதித்தது. அதில் சாதிக்கிறார், வேதாந்தங்கள் எல்லாம் வேதாந்தங்கள் எல்லாம் யார் பரம்பொருள் அப்படின்னு தேடிண்டே போச்சான். ஒவ்வொருத்தரோட திருமார்பாக பார்த்துலே தான். இந்திரனோட மார்பை பார்த்துச்சான், சிவனோட மார்பை பார்த்துட்டு, பிரம்மாவோட மார்பை பார்த்துட்டு, அப்புறம் குபேரன், வருணன், இவ எல்லோட மார்பெல்லாம் பார்த்துட்டே கடைசியாக மகாவிஷ்ணுவோட திருமார்பை பார்த்து தான். யாரோட திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமியோட கால் பட்டு செவந்து அவரோட திருவடியில் இருக்கிற பெருமா தாயோட திருவடியில் குங்குமப்பூ சாத்திருப்பா பாருங்க. அந்த திருவடி குங்கும பட்டு திருவடி பட்டு யாரோட திருமார்பு செவந்து இருக்கோ அவன்தான் பரம்பொருள், அவன்தான் பரமாத்மா அப்படிங்கிறத முடிவு பண்ணி பெருமாளோட திருமார்பில் பார்த்து அதில் ஸ்ரீ மகாலட்சுமியோட திருவடியோட தடம் இருந்ததுனால இவனே பராத்பரன் அப்படின்னு பெருமாளை முடிவு கட்டித்தான். அவர் ரசிகமாக எழுதுகிறார், பராசர பட்டர் எழுதுகிறார். இப்படி இப்போ நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பெருமாள் பராத்பரன் அப்படின்னா அவருக்கோட முக்கியமான லட்சணத்தில் ஒன்று ஸ்ரீயப்பதித்வம். யார் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கேள்வனாக இருக்கானோ, திருமகள் கேள்வனாக யார் இருக்கானோ அவன்தான் பரமாத்மா. அப்படின்னா பெருமாள் ஸ்ரீ மகாலட்சுமி பெருமாளுக்கு கொடுத்த பெரிய தாரித்யம் அவனை பராத்பரனாக்கி அவனுக்கு சமமானவனோ அவனுக்கு மேம்பட்டவனோ ஒருத்தனோ இல்லைங்கிற தாரித்யத்தை தான் ஸ்ரீ மகாலட்சுமி பெருமாளுக்கு கொடுத்துருக்கா.